Hey guys, welcome back to Savi Vlogs. இன்னைக்கு வந்துட்டு ஒரு குட்டி விருந்து வந்து நான் சமைக்கிறேன். அதனால ரொம்ப நாள் ஆச்சு நான் குக்கிங் சீரீஸும் போட்டு நம்ம ஸ்பைசி டப் வித் சவியில் வந்துட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு குக்கிங் சீரீஸ் தான். நான் ஆல்ரெடி முன்னாடி கிராசரி வீடியோவில் நேற்று பார்த்துருப்பீங்க. நான் அதுலேயே சொல்லியிருந்தேன் ஒரு குட்டி விருந்துக்காக தான் அப்போவும் ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் இது. இப்போ போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ப்ரெப் ஒர்க்கெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ போய் ப்ரெப் பண்ணிவிட்டு ப்ரௌனி பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி விருந்துக்கு வர போகிறாங்க. எங்கள் அக்கா அண்ணா வராங்க ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நம்மளோட க்யூட்டஸ்ட் தியா பேபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரா. ஒரு சித்தியாக வந்துட்டு அவளை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணுறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டியூட்டியே. அதனால் அக்கா பெருசாக அவளுக்கு டெசர்ட்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்காகவே வந்துட்டு இன்றைக்கி நான் டெசர்ட் பண்ணி ப்ரௌனி பண்ணி அவளோட ஃபேவரட் சித்தியாக எப்போவும் இருக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வந்துட்டு சிக்கன் தந்தூரிக்கு வந்துட்டு இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். அது யூஸ்வல் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பியும் ஷேர் பண்ணுறேன். பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி மசாலாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணோன்னா நல்லா ஒட்டும் எல்லா சைடுமே. ஓகே, இப்போ ஜிஞ்சர் கார்லிக் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கர்ட் போடணும். காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா குழம்பு மிளகாத்தூள் கூட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த கலர் பிடிக்குங்கிறனால இதை ஆட் பண்ணுறேன். நாங்கள் 4 லெக் பீஸ் போடுறதுனால கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ராவாகவே போடுறோம். லாஸ்ட்டாக ஏதாவது வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கொரியாண்டர் மசாலா, மல்லித்தூள் இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சீரகத்தூள். நான் எல்லாமே வந்துட்டு குத்து மதிப்பாக தான் போடுவேன். கடைசியாக மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பார்த்துட்டு எது கம்மி எது அதிகம்னு பார்த்து ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு சக்தி தந்தூரி சிக்கன் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆச்சி, நான் இன்றைக்கி வந்து ஆச்சி தந்தூரி சிக்கன் அந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுலேயே நல்லா ஃப்ளேவர் வரும். பட் ஆனால் அந்த தந்தூரி மசாலா போட்டோம்னா இன்னும் அந்த ஆத்தென்டிக்காக அந்த தந்தூரி கடையில் கிடைக்கிற ஃப்ளேவர் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ரில்ல இது வந்துட்டு என்னோடய ஃபேவரட். எல்லா வீடியோஸ்லேயுமே நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்துலேயுமே நான் ஆட் பண்ணுவேன். சில டிஷ்ஷஸில் ரொம்ப சூப்பராக வரும். இப்போது சால்ட் இதுக்கு எவ்வளோ தேவையோ உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு சால்ட் பத்தலைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்களோட சால்ட் வந்து கொஞ்சம் காலரு. ஏன்னா நாங்கள் நிறைய போட்டால் தான் அந்த டேஸ்ட்டே வருது. அதனால தான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் சால்ட் எவ்வளோ உங்களோட இதுக்கு டேஸ்ட் பட் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது வேணுன்னா மட்டும் ஆட் பண்ணலாம். இப்போது மசாலா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம். நான் சொன்னேன்ல அந்த சால்ட் ஒரு கோலருன்னு. ஸோ அது மட்டும்தான், மற்றபடி எந்த மசாலாஸுமே ஆட் பண்ணல. இப்போ வந்துட்டு நம்ம பீஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது தந்தூரிக்கு ஏற்ற மாதிரியே 4 லெக் பீஸ் அதே மாதிரி வந்துட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இல்லை 2 hours நல்லா வந்துட்டு விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும்.
இப்போ சூப்பராக மேரினேட் பண்ணிட்டோம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. நம்ம போட்ட பவுடர் மசாலாஸ் வந்துட்டு இந்த மாதிரி 4 பெரிய பீஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ பீஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவே சம்டைம்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணால் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது 4 பீஸ் பெரிய பீஸ்க்கு போட்டிருக்கோம். சிக்கன் ரெடி. எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ரொம்ப கேவலமான சுச்சுவேஷனில் இருக்குது. நம்ம இதையும் சீக்கிரம் க்ளீன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம காடை ஃப்ரைக்கு வந்துட்டு மேரினேட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான், சிமிலராக தான் இருக்கும். இந்த தந்தூரி மசாலாலாம் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம இப்போது காடையை மேரினேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கர்ட் தான் பேஸு. ஸோ கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மீட்டை ஆட் பண்ணோன்னா நல்லா எல்லா பக்கமும் ஒட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக, இது வந்து நான் வீட்லேயே செய்கிறதா. எனக்கு ஏன் இப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியவே இல்லை. நிறைய பேர் வந்துட்டு டர்மரிக் இல்லை ஆயில் அந்த மாதிரிலாம் ஊற்றுறாங்க. நாங்கள் வெறும் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் மட்டும் யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷேடில் இப்படி கலர் வருது, ஏன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி. குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா. இப்போ வந்துட்டு பெப்பர் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 ஸ்பூனே ஆட் பண்ணிட்டேன். சால்ட் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிடலாம். கிரில் சீசனிங் கொஞ்சமாக. அண்ட் லைட்டாக வந்துட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதுவே போதும் தான். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு காடையை ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் காடையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்துட்டு நாங்கள் 4 பீஸ்க்காக பண்ணியிருக்கோம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிகமாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். சூப்பராக மேரினேட் பண்ணிட்டோம். நாங்கள் போட்டிருந்த மெஷர்மெண்ட்ஸ் மசாலாஸ் வந்துட்டு கரெக்டாக இந்த 4 பீஸ்க்கு வந்துட்டு சூப்பராக மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு ஒரு 1-2 ஹார்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஜிப்லாக்கில் போட்டேன். அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய கவர் யூஸ் பண்ணேன். இது வந்து குட்டி பீஸ்னால குட்டி கவரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் சுக்கா செய்யறதுக்கும் வந்துட்டு மீட்டிங் ரெடியாக இருக்குது. நம்ம செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி எடுத்துட்டாலே போதும். நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரௌனி செய்ய போகிறோம். பட் ஐம் ரியலி சாரி, என்னால் ஃபுல் ரெசிபி அண்ட் ப்ராசஸ் வந்து காமிக்க முடியாது. ஏன்னா அது நான் ப்ரொஃபஷ்னலாகவும் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியலனா க்ரீமோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுற லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது என்னோடய பேக்கிங் பேஜ் தான். நீங்கள் ஜிடிஏயில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌனிஸ், கேக்ஸ், குக்கீஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நீங்கள் அதுலேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ப்ரௌனி ரெசிபி மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மித்ததெல்லாம் காட்டுறேன். ப்ரௌனிஸ் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் இப்போ ஸ்டோர் பண்ண போகிறோம். மட்டன் பிரியாணிக்கு வந்து இன்றைக்கி மட்டன் வந்துட்டு ஃபஸ்ட்டே வேக வைக்க போகிறேன் குக்கரில். இப்போ லைட்டாக சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மட்டும் போட்டு இப்போ வாட்டர் ஊற்றி ஒரு 8 விசில் விட்டு எடுக்க போகிறேன். ஸோ இதை குக் பண்ணிவிட்டு அப்புறமா பிரியாணியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம டைரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து குயிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி குக் பண்ணி ஆட் பண்ண போகிறேன்.
சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு வந்து கர்ட், லைட்டாக டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது நாட்டுக்கோழிங்கிறனால நான் குக்கரில் பண்ண போகிறேன். அப்படி இல்லாட்டி இதவே டைரெக்டாக நம்ம தவாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 hour வந்து இது நல்லா ஊறணும். சிக்கன் சுக்காக்கு வந்து இந்த மாதிரி 4 ஆனியன் எடுத்து குட்டி குட்டியாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி இப்போது ஆயில் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம்ல, இந்த அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் எடுத்துப்பாங்க, எனக்கு வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். மட்டன் வந்துட்டு விசில் அடிக்க போகுது. ஆனியன்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுது. ஸோ சீக்கிரம் பண்ணிட்டோன்னா நமக்கு சுக்கா வேறு லெவலில் வரும். சிக்கன் வந்து லைட்டாக மிளகாத்தூள் வாட்ரு வச்சு இப்போ நான் 1 மணி நேரம் ஆனனால இப்போ அதையும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் ஒரு 5-6 விசில் வந்தது. இது மட்டன் நெக்ஸ்ட் வந்துட்டு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் சீரகம் அண்ட் பெப்பர் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா நுணுக்கிட்டு மித்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இது மட்டும் உள்ளே போட்டு இப்போ திருப்பியும் நம்ம அரைக்க போகிறோம். நம்ம இது வேணும்னா மிக்சியில் கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் கையில் பண்ணால் செம்ம டேஸ்டியாக இருக்குங்கிறதுக்காக தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் டன். என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியல, கை வலிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம புளி ஊற வச்சிடலாம். புளி வந்துட்டு ஊற வச்சிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வந்து இது ஊறினதுக்கப்புறமா ரசம் பண்ண ஆரம்பிக்கலாம். புளி வந்து கரைச்சாச்சு. இதில் வந்துட்டு ஒரு தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை போட்டோன்னா இட்ஸ் ரெடி. இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். வந்து தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கடுகு, வெந்தயம், நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள், இப்போ இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது கொதிச்சதுமே வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி. இப்போ வந்து சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாயும் 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஷ்மீரி சில்லி வந்துட்டு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் வந்துட்டு 1 ஸ்பூனு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி வந்துட்டு பெரிய தக்காளினா 2, ரொம்ப குட்டி தக்காளினா 3 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 minutes அது நல்லா மசிஞ்சு ஒரு சட்னி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணிடலாம். ஆல்ரெடி விசில் விட்டு எடுத்தாச்சு. நாட்டுக்கோழிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மசாலாஸும் நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா குக் பண்ணலாம். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் டன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூன். சோம்பு பவுடர் கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ ஆனியன் போட போகிறோம். போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி. ஒரு 1 minute அப்புறமா இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட போகிறேன். போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆனதும் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 அண்ணா வந்துட்டு பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட்டாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி என்ன கலரில் வேணும்னு இப்போவே முடிவு பண்ணிக்கணும். இந்த எனக்கு ரெட் கலரில் வேணும், அதனால் இப்போவே நான் காஷ்மீரி சில்லி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். போதும். இது வெந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ பச்சை மிளகா தக்காளி ஆட் பண்ணி நல்லா வேக வைக்க போகிறேன். தக்காளி வந்து இந்த குட்டி குட்டியாக போட்டோன்னா ஈஸியாக மசிஞ்சிரும். இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கர்ட், அப்புறம் மின்ட், கொரியாண்டர் இதெல்லாம் போட்டு லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி பவுடரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாரி கைஸ், என்னால் ஃபுல் வீடியோ எடுக்கவே முடியல. உங்களுக்கு பிரியாணி ரெசிபி ஃபுல்லாக வேணும்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அதுக்குன்னே பண்ணுறேன், கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இதுக்கப்புறமா இதில் மட்டன் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் வச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரைஸ் போட்டு தம் போட்டு எடுத்துட்டேன். செம்ம டேஸ்டியாக வந்துச்சு அண்ட் பர்ஃபெக்டாக குலையாமல் பர்ஃபெக்ட் இதில் வந்தது. காடை வந்துட்டு நாங்கள் பேக் பண்ணிட்டோம். அண்ட் தந்தூரி வந்துட்டு நம்ம ஏர் ஃப்ரையர்லேயே வந்து அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ எல்லாமே ரொம்ப செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. உங்களுக்கு இதோட ரெசிபிஸ் வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். பேக்கிங் டெம்பரேச்சர் இதெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நம்மளோட முன்னாடி வீடியோ செக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.